Hi friends, my name is Sandil. Welcome to our channel English Pesa Asia. இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு சூப்பரான டாபிக் தான் சொல்லி கொடுக்க போறேன். இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா 15 days spoken English course தான் பார்த்துட்டு இருக்கோம். Already we have completed 12 classes. Okay, 12 class நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். And how do you feel guys? எப்படி ஃபீல் பண்றீங்க? எல்லாம் பிராக்டிஸ் பண்ணீங்களா? உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததா? பிகாஸ் நான் டென்சஸ் வந்து நான் ஏன் இந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்றேன் அப்படின்னா அது நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்கும். ஓகே, நம்ம பிகினரா இருந்தாலும் பரவாயில்ல, இஃப் யூ ஆர் அன் இன்டர்மீடியட் லெவல், ஸோ டோன்ட் வரி அபவுட் தட். இட் வில் ஹெல்ப் யூ, இட் வில் பூஸ்ட் யூ அப். ஓகே, இது நமக்கு வந்து ஒரு பூஸ்ட் மாதிரி. ஐ மீன் எது இந்த டென்சஸ் வந்து, ஏன்னா இது தெரிஞ்சாலே வந்து யூ கேன் மேனேஜ், யூ கேன் கம்யூனிகேட் வித் அதர்ஸ் ஈஸிலி. Okay, so that's why tenses are very important in English. Already we have completed 11 tenses out of 12. We have completed 11 tenses. முடிச்சிட்டோம். ஸோ கடைசியா ஒரே ஒரு டென்ஸ் மட்டும் மிச்சம் இருக்கு. அது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. Let's get started. Today I am going to teach you very interesting topic in English. What is that? That is future perfect continuous tense. இது எப்படி தெரியுமா இருக்கு? இப்போ வந்து ஒரு சிலருக்கு குட்டி பேரா வைப்பாங்க, ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா பெரிய பேரா வைப்பாங்க. அதே மாதிரி தான் சில டென்ஸ்க்கு சின்ன பேரா இருக்கு, சில டென்ஸ்க்கு பெரிய பேரா இருக்கு. Don't worry about that. You must know the definition, you must know the structure. That's more than enough. ஓகே, அதோட விளக்கம் தெரியணும், அது எந்த இடத்துல பயன்படுத்தணும்னு தெரியணும். ஓகே, அதோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறது தெரியணும். அது தெரிஞ்சாலே ஈஸியா இருக்கும். ஓகே, ஸோ இன்னைக்கு இந்த கிளாஸ்ல நான் என்ன சொல்லி கொடுக்க போறேன் அப்படின்னா, ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னா என்ன, வாட் இஸ் ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ், அண்ட் தென் வாட் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஃபார் யூசிங் ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ், அண்ட் தென் ஹவு டு மேக் பாசிட்டிவ், நெகட்டிவ் அண்ட் அண்ட் இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ். ஓகே, இதுல வந்து எப்படி இந்த 3 சென்டென்ஸ் நம்ம உருவாக்குறதுங்கிறத படிக்க போறோம். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு டெஸ்ட் இருக்கு. நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க, அப்பதான் டெஸ்ட் வந்து ஈஸியா எழுத முடியும். ஓகே, இது வந்து நம்ம ஸ்கூல்ல வைக்கிற டெஸ்ட் மாதிரி கிடையாது, நம்மளோட கரியர் டெவலப்மெண்ட்டுக்காக நம்ம கத்துக்கிறோம் அப்படின்னு நினைச்சு நீங்க வந்து கத்துக்கணும். ஓகே, கத்துக்கணுங்கிறதையும் தாண்டி நீங்க இங்கிலீஷ் பேசணும் தான் ஆசைப்படுறீங்க இல்லையா? கம்யூனிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ யூ ஷுட் கான்சென்ட்ரேட் ஆன் ஸ்பீக்கிங், யூ ஷுட் இம்ப்ரூவ் யுவர் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ். காட் இட்? ஓகே, ஸோ அட் தி எண்ட் யூ வில் ஹேவ் ஹோம்ஒர்க். ஓகே, ஸோ இன்னைக்கு தான் நம்ம பார்க்க போறோம். So first I am going to explain what is future perfect continuous tense. இது என்ன அப்படிங்கறத முதல்ல நான் சொல்லிடுறேன். ரொம்ப கேட்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஓகே, அது என்னங்கிறத முதல்ல பார்க்கலாம். இப்போ ஒரு டைம் லைன் எடுத்துக்கோங்க, இதான் நம்ம வாழக்கூடிய அந்த டைம் லைன் அப்படின்னு வச்சுக்கிறோம். இப்போ நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல இருக்கோம், பிரசன்ட். ஓகே, பிரசன்ட்டுக்கு முன்னாடி முடிஞ்சது என்னதுங்க? பாஸ்ட். இங்க என்ன இருக்கும்? ஃபியூச்சர். ஓகே, வாசிங்க இப்போ. ஃபியூச்சர் எதிர்காலத்தில், பெர்ஃபெக்ட் முடியக்கூடிய, கண்டினியூஸ் தொடர்ச்சியான வாக்கியம். அவ்வளவுதான். எதிர்காலத்தில் முற்று பெறக்கூடிய தொடர்ச்சி வாக்கியம். ஒரு செயல் வந்து எப்பனாலும் ஆரம்பிச்சிருக்கலாம், ஆனா ஃபியூச்சர்ல ஒரு பாயிண்ட்ல போய் அது வந்து ஸ்டாப் ஆகும். பாஸ்ட்ல ஒரு விஷயம் வந்து ஆரம்பிச்சிருக்கும், அது அப்படி ப்ரெசென்ட்லயும் கண்டினியூ ஆகி ஃபியூச்சர்ல ஏதாவது ஒரு பாயிண்ட்ல போய் அது வந்து முடியும். எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? இப்போ வந்து 2025, இப்போ நமக்கு இயர் என்ன அப்படின்னா 2025. ஓகே, ஸோ இப்போ நான் வந்து ஜாயின் பண்ணது எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2024ல ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த வருஷம் என்னது? 2025. ஓகே, இப்போ அடுத்த வருஷம் வந்து 2026. ஓகேவா? இப்போ நான் சொல்றேன், அடுத்த வருஷம் ஆச்சுன்னா 2026 ஆச்சுன்னா நான் இந்த கம்பெனில ஜாயின் பண்ணி 2 வருஷம் ஆச்சு. காட் இட்? அப்போ 2026ங்கிறது ஃபியூச்சர்ல தான் வரப்போகுது. ஸோ 2026 ஆனா அடுத்த வருஷம் ஆச்சுன்னா நான் இந்த கம்பெனில ஜாயின் பண்ணி இங்க இருந்து இங்க வரைக்கும் 1 வருஷம், இங்க இருந்து இங்க வரைக்கும் 1 வருஷம், 2 வருஷம் ஆயிருக்கும். நான் 2 வருடமாக இந்த கம்பெனில வேலை செய்து கொண்டே வந்திருப்பேன். அடுத்த வருடமானால் நான் இந்த கம்பெனியில் 2 வருடங்களாக வேலை செய்து கொண்டு வந்திருப்பேன். அப்போ அந்த 2 வருஷங்கிறது எப்போ முடியும்? ஃபியூச்சர்ல ஒரு பாயிண்ட்ல போய் முடியும். காட் இட்? அப்போ ஒரு ஆக்ஷன் பாஸ்ட்ல ஸ்டார்ட் ஆகி
ப்ரெசென்ட்ல கண்டினியூ ஆகி ஃபியூச்சர்ல ஒரு இடம் வரைக்கும் போகும். அதை முன்னக்கூட்டியே சொல்றது தான் ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இன்னொரு எக்ஸாம்பிள், அடுத்த மாசம் ஆச்சுன்னா நான் 6 மாசமா ஜிம்முக்கு போய்கிட்டு இருக்கேன். அப்ப அடுத்த மாசம் ஆச்சுன்னா தான் அந்த 6 மாசம் முடியும். 6 மாசமா ஜிம்முக்கு நான் போயிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ என்ன மாசம்? ஃபார் எக்ஸாம்பிள் இது மே மாசம். நெக்ஸ்ட் மே, அடுத்த மே வந்துச்சு அப்படின்னா நான் இங்கிலீஷ் 1 வருஷமா கத்துக்கிட்டு இருக்கேன். காட் இட்? இப்படி சொல்றதுதான் ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா மெயினா வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸ்க்கு தான் நம்ம அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கத்துக்க போறோம். ஏன்னா பாசிட்டிவ் சென்டென்ஸே போதும், மோர் தென் எனஃப். ஸோ இந்த டென்சஸ் எல்லாமே வந்து ரொம்ப அட்வான்ஸ்ட் டென்சஸ். ஓகே, ஸோ இதை நினைச்சு நம்ம பயப்படக்கூடாது. இவ்வளவுதான் கான்செப்ட். இது ஈஸியா இருக்கா இல்லையா? இஸ் இட் ஈஸி ஆர் நாட்? ஈஸி, ரைட்? அவ்வளவுதான். ஸோ இது முடிஞ்சு போச்சு. இதை வச்சுட்டு ஸ்ட்ரக்சர் இருக்கு. தென் வி கேன் மேக் அ சென்டென்ஸ் யூசிங் தட் ஸ்ட்ரக்சர் ஈஸிலி. ஓகே, அதுவே தட்ஸ் மோர் தென் எனஃப். நெகட்டிவ் அண்ட் இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ் உங்களுக்கு சொல்லித்தரேன். பட் அந்த அளவுக்கு ரொம்ப நான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் அந்த 2 சென்டென்சஸும் வந்து. பட் நீங்க தெரிஞ்சுக்கணும், தெரியாம இருக்கவே கூடாது. ஓகேவா? ஸோ லெட்ஸ் see the structure with examples. ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸோட ஸ்ட்ரக்சர் ரொம்ப ரொம்ப ஈஸி. எந்த சப்ஜெக்ட் வந்தாலும், ஓகே, ஐ, யூ, வி, தே, ஹி, ஷி, இட், எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் சிங்குலர், ப்ளூரல், எது வந்தாலும் ஒரே ஸ்ட்ரக்சர் தான். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட், ஓகே, எந்த சப்ஜெக்ட் வருதோ அது முதல்ல வரும். அதுக்கப்புறம் இங்க பாருங்க ஆக்சிலரி வெர்ப் வந்து எவ்வளோ ஆக்சிலரி வெர்ப்ஸ் இருக்கு பாருங்க. ஐ மீன் வில், ஹாவ், பீன், இது எல்லாமே ஆக்சிலரி வெர்ப் தான். வில் ஹாவ் பீன் மறந்துடாதீங்க. வில் ஹாவ் பீன். எப்படி வந்து இந்த பேர் பெருசா இருக்கோ அதே மாதிரி ஆக்சிலரி வெர்ப்ஸும் பாருங்க வில் ஹாவ் பீன் அப்படின்னு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து வெர்ப் வரும், அந்த வெர்போட ஐஎன்ஜி வரும். ஸோ எந்த கண்டினியூஸ் டென்ஸ்னாலும் யூ ஷுட் ஆட் ஐஎன்ஜி டு த வெர்ப். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவா புரியும். அடுத்த மாசம் ஆனா நான் இங்க 10 வருஷங்களா வேலை செய்து கொண்டிருப்பேன். இந்த அடுத்த மாசம் வந்துச்சுன்னா நான் இந்த கம்பெனில 10 வருஷமா வேலை பார்த்துட்டு இருப்பேன். ஸோ அடுத்த மாசங்கிறது எதை குறிக்குது? ஃபியூச்சரை குறிக்குது. ஓகே, 10 வருஷங்களானா 10 வருஷத்துக்கு முன்னாடி வேலைக்கு சேர்ந்திருப்பீங்க. பட் அடுத்த மாசம் வந்துச்சுன்னா தான் அந்த 10 வருஷம் முடியுது. ஃபியூச்சர்ல ஒரு பாயிண்ட்ல போய் முடியுது. அது வரைக்கும் அந்த செயல் தொடர்ந்து நடந்து கொண்டே வருகிறது. இட் ஸ்டார்டட் இன் த பாஸ்ட். பாஸ்ட்ல ஆரம்பிச்சு கண்டினியூ ஆகி ஃபியூச்சர்ல ஒரு பாயிண்ட்ல போய் முடியுது இல்லையா? தட் இஸ் கால்ட் அஸ் ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ இதுக்கு சென்டென்ஸ் நான் எப்படி மேக் பண்றேங்கிறத பாருங்க, ரொம்ப ஈஸி. பார்க்கலாமா? இங்க பாருங்க, அடுத்த மாதமானால் அல்லது அடுத்த மாதம் வந்துச்சுன்னா பேச்சு வழக்குல எப்படினாலும் சொல்லலாம். ஓகேவா? ரைட். இதுக்கு எப்படி சொல்லணும் அப்படின்னா முதல்ல இந்த வார்த்தைக்கு நம்ம எழுதிடலாம். எப்படி சொல்லணும்னா பை போட்டு சொல்லணும். ஓகே, பை அடுத்த மாதம் அப்படின்னா என்னது? நெக்ஸ்ட் மந்த். ஸோ இதை வந்து நீங்க தனியா அப்படி வச்சுக்கோங்க முன்னாடி. பை நெக்ஸ்ட் மந்த் அது அப்படியே இருக்கட்டும். இதுக்கப்புறமா இந்த ஸ்ட்ரக்சர் நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஓகே, ஸோ நான் இங்கே 10 வருடங்களாக வேலை செய்து கொண்டிருப்பேன். சப்ஜெக்ட் என்னதுங்க? நான். அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? ஐ. அப்படியே எழுத வேண்டிதான். வில் ஹாவ் பீன். ஐ வில் ஹாவ் பீன். வெர்ப் என்னது? வேலை செய்யறது. அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? ஒர்க். ஸோ அந்த ஒர்க் அப்படிங்கிறத போட்டுட்டு அதோட ஐஎன்ஜி சேர்க்கணும். தட்ஸ் இட். மிச்சம் என்ன இருக்கு? இங்கேன்னு இருக்கு. அதுக்கு இங்கிலீஷ்ல ஹியர். 10 வருடங்களாக. இந்த மாதிரி டியூரேஷனுக்கு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். 10 வருடங்களாக, 2 நாட்களாக, 3 மணி நேரங்களாக, 4 நாட்களாக, 2 மாதங்களாக, 1 வாரமாக, இந்த மாதிரி டியூரேஷன் இருந்ததுன்னா அதுக்கு முன்னாடி நீங்க ஃபார் அப்படிங்கிற ப்ரிபோசிஷன் யூஸ் பண்ணணும். ஸோ அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஹியர் ஃபார் 10 years. அவ்வளவுதான். ஈஸியா இருக்கா? இது ஈஸியா கஷ்டமா? எவ்வளவு ஈஸியா இருக்கு பாருங்க. By next month, I will have been working here for 10 years. By next month, அடுத்த மாதமானால் I'll have been working here for 10 years. அடுத்த மாசம் வந்துச்சுன்னா நான் இங்க 10 வருஷமா வேலை பார்த்துட்டு இருப்பேன். இதே இது நீங்க வந்து மாத்தலாம். அடுத்த வருஷமானா நான் இங்க 10 வருஷமா வேலை பார்த்துட்டு இருப்பேன். அதை எப்படி சொல்லுவீங்க? By next year. By next year, I will have been working here for 10 years. சப்ஜெக்டே மாத்தலாம். அடுத்த மாசம் ஆச்சுன்னா அவன் இந்த கம்பெனில 10 வருஷமா வேலை பார்த்துட்டு இருப்பான்.
by next month he will have been working here for 10 years. ஈஸியா இருக்கா? இவ்வளவுதான். ஓகே, சோ அதே மாதிரி இப்போ சிலருக்கு வந்து சந்தேகம் வரலாம், இந்த அடுத்த மாதமானால் இந்த வார்த்தையை வந்து நீங்க சென்டென்ஸோட தொடக்கத்துல போட்டீங்கன்னா இங்க கமா போடணும். சப்போஸ் இது நீங்க கடைசி போடணும்னு ஆசைப்பட்டா கடைசியும் போடலாம். இதை வந்து இப்போ முதல்ல போடலன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க லாஸ்ட் ஆட் பண்ணிக்கணும். I will have been working here for 10 years by next month. அந்த by next monthங்கிறது இங்க போடணும், ஆனா கமா போட தேவையில்லை. ஓகே, அப்படி போடணும், தப்பு கிடையாது. ஓகே, ஸோ இதுல இருந்து எப்படி நம்ம நெகட்டிவ் சென்டென்ஸ் உருவாக்குறது அப்படிங்கறத இப்ப சொல்லிடுறேன். ஓகே, அதுவும் ஈஸி தான். இப்ப பாருங்களேன், அடுத்த மாதமானால் நான் இங்கே 10 வருடங்களாக வேலை செய்து கொண்டிருப்பேன் அப்படின்னு இருக்கு. இப்ப சொல்றீங்க அடுத்த மாசம் ஆச்சுன்னா நான் இங்க 10 வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்க மாட்டேன், அதை விட கூட ஆயிருச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல. அடுத்த மாதமானா நான் இங்க 10 வருடமாக வேலை பார்த்து கொண்டிருக்க மாட்டேன். மேபி அது 9 வருஷமா இருக்கலாம், இல்ல 8 வருஷமா இருக்கலாம், இல்ல 11 வருஷமா இருக்கலாம். பட் எக்ஸாக்டா 10 வருஷம் கிடையாது, இல்ல. ஸோ நெகட்டிவா சொல்றதுக்கு என்ன பண்ணணும்? ரொம்ப ரொம்ப ஈஸி. இங்க பாருங்க, இங்க 3 வார்த்தைகள் இருக்கு, will have been அப்படின்னு இருக்கு. இங்க எப்பவுமே முதல் 2 வார்த்தைகளுக்கு நடுவுல தான் நம்ம நாட் சேர்க்கணும். ஆன்சர் எழுதலாமா? by next month, comma, I will not have been working here for 10 years. By next month, I will not have been working here for 10 years. Okay, right. So இங்க வந்து will not இங்க சேர்த்திருக்கோம். will not இந்த வார்த்தையை சுருக்கி நம்ம எப்படி சொல்லலாம்? இதோட contraction won't அப்படின்னு வாசிக்கலாம். அப்ப எப்படி சொல்றது அப்படின்னா, by next month I won't have been working here for 10 years. இது நம்ம எப்படியும் சொல்லிக்கலாம், இந்த by next month கடைசியும் போட்டுக்கலாம், நம்ம இஷ்டம் தான். ஓகேவா? I won't have been working here for 10 years by next month அப்படின்னு சொல்லிக்கலாம். ஈஸியா இருக்கா? அவ்வளவுதான். ஸோ இதை வச்சு நம்ம வந்து கேள்வியும் கேட்கலாம். பட் மோஸ்ட்லி வந்து நம்ம கேள்வி கேட்க மாட்டோம், அந்த சிச்சுவேஷன் வரலாம், சப்போஸ் வராமல் இருக்கலாம். பட் வந்தா எப்படி மேனேஜ் பண்றது அப்படிங்கறது நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கேள்வி கேட்கும் பொழுது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒன்னு இந்த பை நெக்ஸ்ட் மந்த் நீங்க முதல்ல வச்சு கேட்கலாம், ஆனா பை நெக்ஸ்ட் மந்த் அப்படின்னு வச்சு ஆரம்பிக்கலாம். அப்படி இல்லைன்னா கடைசி போட்டீங்கன்னா இன்னும் அழகா இருக்கும். அது எப்படின்னு சொல்லி காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இதை மறந்துருங்க. எப்பவுமே கேள்வி கேட்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த வில் இருக்கு இல்லையா, முதல்ல இருக்கக்கூடிய வார்த்தையை மட்டும் தூக்கி முன்னாடி போடுங்க. ஓகே, இப்போ பை நெக்ஸ்ட் மந்த் நம்ம கடைசி சேர்த்துக்கலாம், இந்த வில்ல மட்டும் தூக்கி முன்னாடி போடுங்க. அப்ப என்ன வருதுன்னு பார்க்கலாம். will I have been working here for 10 years by next month. Will I have been working here for 10 years by next month? அடுத்த வருஷம் வந்துச்சுன்னா அந்த கம்பெனில 10 வருஷம் வேலை பார்த்துட்டு இருப்பேனா? கேள்வியாவும் கேட்கலாம். ஓகே, ஸோ கேள்வி கேட்கும் போது கடைசி போட்டீங்கன்னா அழகா இருக்கும். சப்போஸ் எனக்கு வந்து முதல்ல இருக்கட்டும்னு நினைச்சீங்கன்னா அதை முதல்ல போட்டுடலாம். அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, பை நெக்ஸ்ட் மந்த், அதுக்கப்புறமா அந்த வில்ல முன்னாடி போடணும். பை நெக்ஸ்ட் மந்த்க்கு அடுத்து ஒரு கமா போட்டுக்கணும். will I have been working here for 10 years by next month? will I have been working here for 10 years அப்படி நீங்க கேட்கலாம். பட் இது ரொம்ப அழகா இருக்கும் கடைசி சென்டென்ஸ். will I have been working here for 10 years by next month? ஈஸியா இருக்கா? ஸோ இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸ், இது நெகட்டிவ் சென்டென்ஸ், இது இன்ட்ரோகேட்டிவ். அவ்வளவுதான் ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இதை வச்சு நம்ம ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியா புரிஞ்சிடும். இது ரொம்ப அட்வான்ஸ் டென்ஸ். எப்படி இருக்கு? ஈஸியா இருக்கா? உங்களுக்கு புரியுதா? புரிஞ்சிருந்தா, பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. நீங்க லைக் பண்றது மூலமா நிறைய பேருக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் ஆகும், நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அடுத்த ஜூலை மாசம் வந்தால், அடுத்த ஜூலை மாதமானால், நெக்ஸ்ட் ஜூலை வந்துச்சுன்னா, அவர்கள் சென்னையில் 3 வருடங்களாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். இதுக்கு எப்படி நம்ம வந்து பாசிட்டிவா சொல்றது? நெகட்டிவா எப்படி சொல்ல முடியும்? அடுத்த ஜூலை மாசம் வந்தா அவங்க சென்னையில 3 வருடங்களாக வாழ்ந்து கொண்டிருக்க மாட்டார்கள். நெகட்டிவ். கேள்வி எப்படி கேட்கறது? அடுத்த ஜூலை மாதம் வந்தால் அவங்க சென்னையில 3 வருஷமா வாழ்ந்து கொண்டு வந்திருப்பார்களா? கேள்வியா கேட்கறது. ஸோ இதுக்கு தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போறோம். எல்லாரும் அமைதியா இருக்கக்கூடாது, ஆன்சர் வந்து கமெண்ட்ல சொல்லிட்டே வாங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு மேக் அ பாசிட்டிவ் சென்டென்ஸ், ரைட்? ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ். எப்படி சொல்லலாம்?
ஃபர்ஸ்ட் வந்து அடுத்த ஜூலை மாதம் வந்தால் இதை கூட விட்டுருங்க. ஓகே, கடைசி பார்த்துக்கலாம். இங்க இருந்து ஆரம்பிக்கலாம். அவர்கள் சென்னையில் 3 வருடங்களாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. அதாவது ஃபர்ஸ்ட் இதை போட்டா கூட கரெக்ட் தான். பை நெக்ஸ்ட் ஜூலை நீங்க போட்டாலும் கரெக்ட் தான். இதை கடைசி போட்டு உங்களுக்கு சொல்லித்தரேன். இதுக்கு முந்தின எக்ஸாம்பிள்ல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் போட்டோம் இல்லையா, இதுல லாஸ்ட் போட்டு உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இங்க அவர்கள் அப்படிங்கறது இங்க சப்ஜெக்ட். அப்ப எப்படி சொல்லுவீங்க? அவர்கள்ங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? தே. ஓகே, தே போட்டாச்சு. நெக்ஸ்ட் will have been. they will have been. verb என்னதுங்க? வாழ்ந்து வர்றதுதான் verb. அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? live. அதோட ing சேர்த்தீங்கன்னா living. they will have been living சென்னையில், in சென்னை. ஓகே, 3 வருடங்களாக, அதுக்கு எப்படி சொல்லுவீங்க? for 3 years. அடுத்த ஜூலை மாதம் வந்தால் by next July. ஸோ இங்க வந்து கமாலாம் போடக்கூடாது. ஓகே, சென்டென்ஸோட தொடக்கத்துல வரும்போது தான் அப்படி நம்ம செப்பரேட் பண்ணி காமிச்சிருக்கோம். இந்த மாதிரி சேர்ந்து வரும்போது அது போட தேவையில்லை. வாசிங்க. they will have been living in Chennai for 3 years by next July. ஈஸியா இருக்கா? ஓகே, இதை நம்ம நெகட்டிவா மாத்துறதுக்கு என்ன பண்ணணும்? just you have to use auxiliary verb here. so here we have 3 words. will have been. எந்த இடத்துல நம்ம நாட் ஆட் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த 2 வார்த்தைகளுக்கு நடுவில் நாட் ஆட் பண்ணணும். கமெண்ட்ல சொல்லுங்க ஆன்சர். சூப்பரா சொல்லிட்டு வரீங்க நீங்களும். வெரி குட். so they will not have been. அப்படியே எழுத வேண்டியதான். ஓகே, living in Chennai for 3 years by next July. இவ்வளோ பெரிய சென்டென்ஸா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பயப்பட தேவையில்லை. ஈஸியா இருக்கா இல்லையா? அவ்வளவுதான். they will not have been living in Chennai for 3 years by next July. இந்த will not அப்படிங்கிற சேர்த்து நம்ம எப்படி வாசிக்கலாம் அப்படின்னா, you can say this as won't. will plus not equal to won't. they won't have been living in Chennai for 3 years by next July. எப்படி கேள்வி கேட்கறது? அடுத்த ஜூலை மாசம் வந்துச்சுன்னா அவங்க 3 வருஷமா சென்னையில வாழ்ந்து கொண்டிருப்பார்களா? கேள்வி எப்படி கேட்பீங்க? ரொம்ப சிம்பிள். இங்க இருக்கக்கூடிய இந்த will இருக்கு இல்லையா, இதை மட்டும் தூக்கி முன்னாடி போட்டுருங்க. அவ்வளவுதான். மிச்சதெல்லாம் அப்படியே தான் வரப்போகுது. பட் நம்ம எழுதி பிராக்டிஸ் பண்ணும் போது, சொல்லி பிராக்டிஸ் பண்ணும் போது நம்மளால பேச முடியும். ஓகே, சோ will மட்டும் போடுங்க. have been அங்கே இருக்கட்டும். so will they have been living in Chennai for 3 years by next July. கேள்விக்குறி. will they have been living in Chennai for 3 years by next July? that's it. ஈஸியா இருக்கா? ரீட் பண்ணி பிராக்டிஸ் பண்ணலாமா? என்கூட சேர்ந்து நீங்களும் சொல்லிட்டே வாங்க. they will have been living in Chennai for 3 years by next July. they won't have been living in Chennai for 3 years by next July. will they have been living in Chennai for 3 years by next July? that's it. so whenever you're asking questions to someone, your expression is very important. okay, already I have told you that your expression will talk more than your words. okay, நம்மளோட வார்த்தைகளை விட நம்மளோட எக்ஸ்பிரஷன் வந்து அதிகமா பேசும். got it? ஈஸியா இருக்கா? அவ்வளவுதான். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இரவு 8 மணி ஆனால், இரவு 8 மணினா 8 PM. ஓகே, இரவு 8 மணி ஆனால் அவன் 6 மணி நேரமாக படித்து கொண்டே இருப்பான். ஓகே, நைட் 8 மணி இன்னும் வரல. ஸோ 8 மணி ஆச்சுன்னா அவன் 6 மணி நேரமா படிச்சுட்டே இருப்பான். ஸோ ஃபியூச்சர்ல ஒரு பாயிண்ட், அந்த 8 மணி வந்துச்சுன்னா 6 மணி நேரம் முடியும். okay, so that is future perfect continuous tense. now we are going to make positive, negative and an interrogative sentence. okay, right, let's make it. so first வந்து positive sentence. எல்லாருமே ஆன்சர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இந்த இரவு 8 மணி ஆனால்ங்கிறத விட்டுருங்க, இதை கடைசி பார்த்துக்கலாம். இதுல இருந்து எழுதுங்க எல்லாரும். இப்போ அவன் 6 மணி நேரமாக படித்து கொண்டிருப்பான். ஃபர்ஸ்ட் இங்க சப்ஜெக்ட் யாரு? அவன் அப்படிங்கறதான் சப்ஜெக்ட். அதுக்கு இங்கிலீஷ்ல he.
ஸோ எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் நெக்ஸ்ட் என்ன வரும்? will have been. ஓகே, will have been. verb என்னது? படிக்கிறது. அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? study. அதோட ing சேர்க்கணும். studying. he will have been studying 6 மணி நேரமாக. ஸோ டியூரேஷன் அதுக்கு முன்னாடி என்ன போடணும்? for 6 hours. இரவு 8 மணி ஆனால் அது எப்படி சொல்லுவீங்க? by 8 PM. அவ்வளவுதான். ஈஸியா இருக்கா? he will have been studying for 6 hours by 8 PM. 8 மணி ஆச்சுன்னா இல்ல 8 மணிக்குள் அவன் வந்து 6 மணி நேரமா படிச்சுட்டு இருப்பான். ஸோ இதே இது நெகட்டிவா எப்படி சொல்றது? இரவு 8 மணி ஆனால் அவன் 6 மணி நேரமா படிச்சுட்டு இருக்க மாட்டான். மேபி அதுக்கு அதிகமாகவும் இருக்கலாம், கம்மியாகவும் இருக்கலாம். பட் 6 hours அவன் படிச்சுட்டு இருக்க மாட்டான். ஸோ நெகட்டிவா சொல்லணும் எப்படி சொல்லுவீங்க? கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க. எல்லாரும் ஆன்சர் பண்ணணும், யாரும் அமைதியா இருக்கக்கூடாது. ஓகே, டோன்ட் பி குவைட். ரைட், நெக்ஸ்ட் வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ். இது வந்து பாசிட்டிவ். நெக்ஸ்ட் வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ் உருவாக்க போறோம். ஸோ will have been இருக்கு. இதுக்கு இந்த willக்கும் haveக்கும் நடுவில் நாட் போடணும். ஸோ he will not அப்படின்னு போடலாம், இல்ல he won't அப்படின்னு போடலாம். both are correct. he will not அல்லது he won't. மிச்சதெல்லாம் அதே தான். have been studying for 6 hours by 8 PM. He will not have been studying for 6 hours by 8 PM. That's it. So இதே இது நம்ம வந்து கேள்வி கேட்கணும். நைட் 8 மணி ஆச்சுன்னா அவன் 6 மணி நேரமா படிச்சுட்டு இருப்பானா அப்படின்னு சொல்லி கேள்வியா கேட்கணும். அதை எப்படி கேட்கலாம்? How will you ask this question? எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். சூப்பர் ஆன்சர் பண்ணிட்டு வரீங்க. ஸோ EPA ஸ்டூடெண்ட்ஸ், இங்கிலீஷ் பேச ஆசிரியர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சூப்பர். ஓகே, குட். இப்போ எப்படி சொல்லுவீங்க? ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த will அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் தூக்கி முன்னாடி போட்டுருங்க. மிச்சதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். இப்படிதான் நம்ம கத்துக்கணும். மனப்பாடம் பண்ண முடியாது. எவ்வளவு நம்மளால மனப்பாடம் பண்ண முடியும்? ஸோ ஒரு ஸ்ட்ரக்சர் தான், அதுல இருந்தே நம்ம கத்துக்கணும். ஓகே, ரைட். ஸோ அந்த will தூக்கி முன்னாடி போடலாமா? will he have been studying for 6 hours by. That's it. வாசிங்க பார்க்கலாம். Will he have been studying for 6 hours by 8 PM? நைட் 8 மணி ஆச்சுன்னா அவன் 6 மணி நேரமா படிச்சுட்டு இருந்திருப்பானா? That's it. ஸோ இதே நம்ம சப்ஜெக்டை மாத்தலாம். இரவு 8 மணி ஆனால் அவள் 6 மணி நேரமாக படித்துக் கொண்டே இருந்திருப்பாள். She will have been studying for 6 hours by 8 PM. இதே செந்தில்ங்கிறத மாத்தலாம். ஸோ இரவு 8 மணி ஆனால் செந்தில் 6 மணி நேரமாக படித்துக் கொண்டே வந்திருப்பான். ஸோ செந்தில் will have been studying for 6 hours by 8 PM. That's it. ஈஸியா இருக்கா? கடைசியா இன்னும் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு டெஸ்ட் இருக்கு. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், 2026க்குள் அல்லது 2026க்குள் அப்படின்னா 2026க்குள்ள. ஓகே, ஸோ 2026 வந்தாள் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அவள் 5 வருடங்களாக ஆங்கிலம் கற்றுக்கொண்டு வருகிறாள். 2026 வந்தா 5 வருடங்களாக அவள் ஆங்கிலம் கற்றுக்கொண்டு வருகிறாள். இது எப்படி சொல்லலாம்? ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் இது நீங்க ஆன்சர் பண்ணுங்க. அவள் 5 வருடங்களாக ஆங்கிலம் கற்றுக்கொண்டிருக்கிறாள். ஸோ அவள், she. ஓகே, இது வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸ். will have been ஓகே. ஸோ verb என்னது? கற்றுக்கொண்டிருக்கிறது. அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? learn. அதோட ஐன் சேருங்க. லேர்னிங். ஆங்கிலம், இங்கிலீஷ். 5 வருடங்களாக, for 5 years. 2026க்குள் அல்லது 2026 வந்தால் எப்படின்னு கூட வச்சுக்கலாம். both are correct. இது உங்களுக்கு ஏன் எப்படி போட்டிருக்கா? 2026க்குள் அந்த என்டையர் இயரும் நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்கலாம். ஸோ 2026க்குள்ள அதை எக்ஸீட் ஆக முடியாது, ரைட்? ஓகே, ஸோ by 2026.
she will have been learning English for 5 years by 2026. இது வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸ். நெகட்டிவா எப்படி சொல்றது? 2026 வந்துச்சுன்னா 2026க்குள்ள அவள் 5 வருடங்களாக ஆங்கிலம் கற்றுக்கொண்டிருக்க மாட்டாள். ஸோ 5 வருஷம்லாம் இருக்காது, 3 years தான் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். எக்ஸாக்டா 5 years கிடையாது அப்படின்னு சொல்றோம். ஸோ நெகட்டிவா எப்படி சொல்றது? ரொம்ப சிம்பிள். இந்த வில்க்கும் ஹாவ்க்கும் நடுவுல ஒரு நாட் போடுறோம். ஹாவுக்கு பக்கத்துல போட்டா தப்பு. ஓகே, ஸோ வில்க்கும் ஹாவ்க்கு நடுவுல போடுங்க. She will not have been learning English for 5 years by 2026. Okay, she will not have been or she won't have been learning English for 5 years by 2026. So கேள்வி கேக்குறீங்க, interrogative sentence. So 2026க்குள்ள அவள் 5 வருடங்களாக ஆங்கிலம் கற்றுக்கொண்டிருப்பாளா? கேள்வி எப்படி கேட்கலாம்? இந்த வில்லுங்கிற வார்த்தையை மட்டும் தூக்கி அப்படியே சப்ஜெக்ட் முன்னாடி போட்டுருங்க, அவ்வளவுதான். Will she have been, எல்லாரும் ஆன்சர் பண்ணிட்டே வாங்க. She have been learning English for 5 years by 2026? Question mark. Will she have been learning English for 5 years by 2026? That's it. ஈஸியா இருக்கா? அவ்வளவுதான். ஸோ இவ்வளவுதான். இதே மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. இந்த by 2026 நம்ம முன்னாடியும் போடலாம், ஆனா அதுக்கப்புறம் கமா போடணும். ஓகேவா? முன்னாடி போட்டா எப்படி போடணும்? by 2026, கமா she will have been learning English for 5 years அப்படி நீங்க வந்து போட்டுக்கலாம். பட் இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும், ஏன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் கேள்வி கேட்கும் போது இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதான் இந்த மெத்தட் ஃபாலோ பண்றோம். இதை ரீட் பண்ணுங்க ஒரு நிமிஷம். She will have been learning English for 5 years by 2026. She will not have been learning English for 5 years by 2026. Question. Will she have been learning English for 5 years by 2026? இவ்வளவுதாங்க ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் அண்ட் கண்டினியூஸ் டென்ஸ். எப்படி இருந்தது? ஈஸியா இருந்ததா? இஸ் இட் ஈஸி? எல்லாரும் சொல்லுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி இருந்தது. ஹவு டு யூ ஃபீல்? அவ்வளவுதான், 12 tenses நம்ம ஈஸியா முடிச்சிட்டோம். ஓகே, ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ எப்படி இருந்ததுங்கிற ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட்ல சொல்லணும். டெஸ்ட் எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா ஹோம்ஒர்க் பண்ணிட்டு ஃபீட்பேக்கையும் கமெண்ட்ல சொல்லிருங்க. ஓகேவா? இப்போ உங்களுக்கான சின்ன டெஸ்ட். ஸோ இந்த சென்டென்ஸ்க்கு நீங்க பாசிட்டிவா மட்டும் நீங்க எனக்கு ஆன்சர் பண்ணி காமிச்சா போதும், ஏன்னா 20 செகண்ட்ஸ்க்குள்ள அதான் பண்ண முடியும். ஓகே, ஸோ மாலை 6 மணி ஆனால் நீ 4 மணி நேரமாக கிரிக்கெட் விளையாடி கொண்டிருப்பாய் இப்படிங்கிறதுக்கு பாசிட்டிவா மட்டும். ஓகே, நெகட்டிவ் அண்ட் இன்ட்ரோகேட்டிவ் நீங்களாவே சொல்லி பார்த்துக்கோங்க, பட் இப்போ டெஸ்ட்டுக்கு தேவையில்லை. ஸோ பாசிட்டிவா மட்டும் நீங்க சென்டென்ஸ் உருவாக்கி அதோட ஆன்சரை இப்போ நீங்க கமெண்ட்ல சொல்லணும். ஓகே, உங்களுக்கு 20 seconds டைம். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். குட், சூப்பரா ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. வெரி குட். டைம்ஸ் அப். ஓகே, குட் ஜாப், சூப்பர். நிறைய பேர் சூப்பர் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னும் எழுதி முடிக்காதவங்க கமெண்ட்ல சொல்லிட்டே இருங்க, நோ ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் மாலை 6 மணி ஆனால், இதை முதலையும் சொல்லலாம் கடைசியும் சொல்லலாம். இதுல நம்ம ஃபர்ஸ்ட் வேணா சொல்லுவோமே. by 6 PM, கமா நீ 4 மணி நேரமாக கிரிக்கெட் விளையாடி கொண்டிருப்பாய். அது எப்படி சொல்லலாம்? இங்க சப்ஜெக்ட் வந்து நீ இருக்கு. so you will have been ஓகே, நெக்ஸ்ட் verb வந்து விளையாடுறது. அதுக்கு இங்கிலீஷ்ல play, அதோட ing சேர்க்கிறோம். playing cricket 4 மணி நேரமாக, அது எப்படி சொல்லலாம்? for 4 hours. வாசிங்க. by 6 PM you will have been playing cricket for 4 hours. That's it. நிறைய பேர் சூப்பர் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. இந்த by 6 PM கடைசி போட்டாலும் கரெக்ட் தான். எப்படி? you will have been playing cricket for 4 hours by 6 PM அப்படின்னு போட்டாலும் கரெக்ட் தான். both are correct. ஓகே, சூப்பர். இப்போ உங்களுக்கான ஹோம்ஒர்க்.
அடுத்த மே மாதத்திற்குள் அவன் இங்கே 2 வருடங்களாக வாழ்ந்து கொண்டிருப்பான். நெக்ஸ்ட் மே மாசத்துக்குள்ள அவன் 2 வருஷமா இங்க வாழ்ந்துட்டு இருப்பான். மே மாதத்திற்குள். ஓகே, அது அப்படின்னு சொல்லலாம், மே மாதம் வந்தாலும் சொல்லலாம், வாட் எவர். தமிழ்ல எப்படினாலும் சொல்லலாம், பட் இங்கிலீஷ்ல அதுக்கு ஒரே ஒரு சென்டென்ஸ் தான். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து பாசிட்டிவா எப்படி சொல்லுவீங்க? இது வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸ். அதே மாதிரி இதுக்கு நெகட்டிவா எப்படி சொல்லுவீங்க? எப்படி சொல்லலாம்? அடுத்த மே மாதத்திற்குள் அவன் இங்கே 2 வருடங்களாக வாழ்ந்து கொண்டிருக்க மாட்டான். ஓகே, இது வந்து நெகட்டிவ். அதே மாதிரி கேள்வி கேட்கறது இன்ட்ரோகேட்டிவ். அதை எப்படி கேட்பீங்க? அடுத்த மே மாசத்துக்குள்ள அவன் இங்க 2 வருஷமா வாழ்ந்துட்டு இருப்பானா? கேள்வி. ஓகே, ஸோ பாசிட்டிவ், நெகட்டிவ் அண்ட் இன்ட்ரோகேட்டிவ். அடுத்த மே மாதத்திற்குள், மே மாதம் வந்தால் எல்லாமே ஒண்ணுதான். ஓகேவா? ரைட். ஸோ இதுக்கு வந்து சில பேர் வந்து நம்ம கேட்கலாம், நீங்க நெக்ஸ்ட் மே அப்படின்னு மட்டும் போடக்கூடாதா அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் மே நீங்க போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் மே அப்படின்னா அந்த மாசத்தை ஃபுல்லா குறிக்கும். ஸோ பை நெக்ஸ்ட் மே அப்படின்னு நீங்க போட்டுக்கலாம். அதுவும் வந்து அந்த மாதத்தை குறிக்கும். அதாவது இன் பிட்வீன். ஸோ அந்த மே மாசத்துக்குள்ளனா அதுக்கு முந்தின மாசமும் வந்து கால்குலேட் ஆகும். அது ரெண்டுமே கரெக்ட் தான். நீங்க எப்படினாலும் போட்டுக்கோங்க. மோஸ்ட்லி நம்ம வந்து பை போடுவோம். ஓகேவா? ரைட். ஸோ பாசிட்டிவ், நெகட்டிவ் அண்ட் இன்ட்ரோகேட்டிவ். ஸோ கரெக்டா எழுதி உங்களோட ஆன்சரை வந்து இங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கும் நம்ம 12 டென்சஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது உங்களோட வேலை தான். எப்படி இருந்தது இந்த 12 டென்சஸ்? ஈஸியா இருந்ததா? உங்களோட ஃபீட்பேக்கையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். இங்கிலீஷ் கத்துக்கணுங்கிற ஆர்வத்தோட இருக்கிற எல்லாருக்குமே இந்த வீடியோஸ் ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். எல்லாருக்கும் கண்டிப்பா ரெஃபர் பண்ணுங்க. ஓகே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.